இந்த ரெசிபி பேர் வந்து விவிகா ஸ்வீட் இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத கிளியராக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நான் பச்சரிசி எடுக்கிறேன். பச்சரிசின்னா ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு அழாக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற விடணும். 3 மணி நேரம் கழித்து இந்த பாருங்கள் நல்லா ஊறிடுது. இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு நல்ல க்ளீனான ஒரு துணியில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஆற போட்டுவிடுங்க. ஃபேன் கீழே 15 நிமிஷம் ஆகிடுது. அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்துட்டு மாவாக நம்ம திரிச்சிக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மாவு ஜல்லடையில் நல்லா ஜெலிச்சிடணும். ஜெலிச்சிட்டு அதுக்கு மேலே குருணை நிற்கும் பாருங்கள். அந்த குருணையை வேஸ்ட்டாக தூக்கிலாம் போட்டுறக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பாருங்கள், இந்த குருணை நின்றுடுது. இதில் இந்த கஞ்சி காசணும். இந்த ஆப்பத்துக்கெலாம் நம்ம பண்ணுவோம் பார்த்தியா, காசுவோம் பார்த்தியா, அந்த மாதிரி கஞ்சி காசிக்கணும். ஏன் கஞ்சி காசிக்கணும்னா நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு அதாவது இந்த ஸ்வீட் இட்லி பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு உளுந்தோ இல்லை வெந்தயமோ எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால தான் இந்த கஞ்சியை காசி அதில் சேர்த்தா தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். நம்ம ஆப்பத்துக்கெலாம் எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி தான். தண்ணி ஒரு டம்ளர் தான் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு டம்ளர் தண்ணிக்கு அந்த ஒரு அரை டம்ளர் அந்த குருணை தான் இருந்தது. அந்த குருணையை, அதாவது சின்ன டம்ளர் அளவு அந்த குருணையை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது சீக்கிரமாக சட்டுன்னு இது கெட்டிப்பட்டுடும். இதை அப்படியே விட்டுட்டு வெளியில் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா அடி பிடிச்சிடும், அங்கங்கே கெட்டிப்பட்டுடும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறணும். ஆறின உடனே ஜெலிச்சு வச்சுருக்கிற அந்த மாவில் இதை சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு அப்புறமா இது கூட நல்லா கலந்து விடுங்க. தண்ணியும் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி விடுவோம் அந்த மாதிரி கதையே கிடையாது. இந்த தண்ணிலாம் விடக்கூடாது. இந்த மாவுலேயே தான் இதை கலந்து விடணும். அப்புறம் நல்லா பழம் 2 வாழைப்பழம், அந்த வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்கணும். அந்த வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துவிடுறேன். இது பாருங்க 2 வாழைப்பழம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாழைப்பழத்தை கையிலேயே நல்லா மேஷ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் மேஷ் பண்ணலை. அதான் மிக்ஸி ஜார் இருக்கேன், அதிலே நான் மேஷ் பண்ணிட்டேன். இந்த மாவில் சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்துலேயும் அப்புறமா கஞ்சி காசணும் இல்லையா, அந்த கஞ்சி இதுலேயும் தான் இதை நல்லா கலந்து விடணும். நல்லா இந்த கொழுக்கட்டைக்கு மாவு நம்ம பிசைவோம் பார்த்தியா, அந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றிட போகிறீங்க, அதெல்லாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு பதநீரை ஒரு டம்ளர் பதநீரை அப்படியே சேர்த்துடணும். இப்போ கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல் கிடைக்கும், நல்லா பியூராக கல் கிடைக்கும். இந்த சென்னையில் அதெல்லாம் கிடைக்கல. ஏதோ ஒரு பெரிய அந்த டெவுசா மாதிரி வச்சு பதநீர் சொல்லி விற்கிறாங்க. அதுதான், அதாவது 1/2 லிட்டர் 50 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. அதை தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு டம்ளர் விட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கணும். குத்தி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 8 மணி நேரம், ஒரு நைட் ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுடுங்க. ஃபர்மெண்ட் ஆகட்டும். இது மறாவது நாள் காலையில் இந்த பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுது. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். இது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேன். சிறுபருப்பை வறுக்கணும். நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க. அந்த ஒரு பருப்பு எடுத்து வாயில் அப்படி வச்சிங்கன்னா அது 2ஆக அப்படியே உடையணும். நல்லா மாவாகிடணும். அந்த அளவுக்கு வறுத்தணும். அடுப்பை மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம்
தேங்காய் வந்து ஒரு 5-6 சில்லு இருக்குது பார்த்திங்களா, அந்த நீல வாக்கில் நம்ம வெட்டினா 5-6 சில்லு அந்த தேங்காவை தான் அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த கருப்பெல்லாம் நான் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துன்னு வந்துட்டேன். அதை நல்லா வறுத்துக்கணும், அந்த ஈரம்லாம் போக வறுத்துக்கணும். ஏன்னா இந்த இட்லி வந்து ஒரு 4 நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காவை வறுத்து தான் சேர்க்கணும். இது வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன், வறுத்த சிறுபருப்பு, அப்புறம் இந்த தேங்காய் திருவல். நீங்கள் பச்சையாக இந்த தேங்காய் திருவலை சேர்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் கூட இருக்காது, அந்த வாசனை வந்துடும். அதனால தான் அதை நல்லா செவக்க வறுத்துட்டு ஈரெல்லாம் போக நல்லா வறுத்து இதில் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன். ஏன்னா இவ்வளோ கெட்டியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, அதுக்குன்னு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதுக்கு வந்து சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் சர்க்கரையை சேர்த்திங்கன்னா அது நல்லா இலகி கொடுத்துடும். சர்க்கரையை வந்து டைரெக்டாக அதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அந்த சர்க்கரை கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் சர்க்கரையை பொடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ சர்க்கரை அப்படின்னு சேர்க்கணுன்னா, நான் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி நான் சேர்த்துருக்கேன். அது எடுத்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து சுருக்குன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் அந்த விவிகாவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சர்க்கரையெல்லாம் கம்மி பண்ணி சேர்த்திங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ இந்த இட்லி தட்டில் நான் இந்த மாவை சேர்க்குறேன். ஒரு சிலர் இந்த முந்திரி, இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு சேர்ப்பாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம்தான், அது கார்னிஷிங்காக அந்த மாதிரி செய்வாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நான் வந்து அந்த கிஸ்மிஸ் பழத்தை அந்த மேலே ஒன்று வைக்கிறேன். உங்களுக்கு முந்திரி அதெல்லாம் சேர்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றவங்க அந்தமாரி கூட சேர்த்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் சர்க்கரையை சேர்க்குறீங்களே, அது அன்ஹெல்தி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சர்க்கரை வேண்டாம் அப்படின்றவங்க நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். ஆனால் ஆக்சுவலாக பார்க்க போனால் இதுக்கு வந்து ஒயிட் சுகர் தான் சேர்ப்பாங்க. பாருங்க, ஒரு இட்லிக்கு வந்து மேலே வச்சுட்டேன். அடுத்ததுக்கு வந்து அந்த குழியில் ஒரு கிஸ்மிஸ் பழம் வச்சு அதுக்கு மேலே மாவு விட்டுட்டேன். எல்லாம் நல்லா வெந்துடுதா பார்க்குறேன், அந்த குச்சி எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இது இட்லி ஆவி கட்டுற மாதிரி தான் இது. அந்த கீழே அந்த தண்ணி கொதிக்கும் பொழுது இந்த இட்லி தட்டை அதில் அது மேலே வச்சிடணும். இந்த பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து வேறு ஒரு கண்டெய்னரில் நான் கொட்டுறேன். எப்படி இருக்க போகுது பாருங்கள். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன் எப்படி வந்ததுன்னு. இந்த தட்டை எடுக்கிறேன், அந்த துணியையும் எடுக்கிறேன். பார்க்கறதுக்கு என்ன அழகாக எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான விவிகா ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் செய்கிறதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே. இது பாருங்கள் என்ன அளவாக சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பரான இனிப்பு இட்லி விவிகா ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.